இந்த வீடியோல நம்ம VS கோட ஜாவால எப்படி இன்ஸ்டால் பண்றதா பார்க்க போறோம். So let's jump into the video. Hello guys, this is Varun, your developer. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஜாவாவை எப்படி VS கோடோட கனெக்ட் பண்ணி ரன் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நமக்கு 4 விஷயம் ரொம்ப முக்கியமாக தேவை. ஒன்று ஜாவாவை டவுன்லோட் பண்ணிக்கணும், இன்னொன்று VS கோட் டவுன்லோட் பண்ணிக்கணும், தேர்டு வந்துட்டு ஜாவாவையும் VS கோடையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற பார்க்க போகிறோம். ஃபோர்த்து எப்படி இந்த ப்ரோக்ராமை VS கோடில் ரன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம அதுக்கு வந்து ஜாவா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி என் சிஸ்டமில் ஆல்ரெடி ஜாவா இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜாவா -- வெர்ஷன் அப்படின்னு போட்டு என்டர் பண்ணுறேன். அது என்ன சொல்லுது? ஜாவா இஸ் நாட் ரெகனைஸ்ட் அஸ் அன் இன்டர்னல் கமாண்ட் அப்படின்னு வந்துருச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா என்னுடைய சிஸ்டமில் ஜாவா ஆல்ரெடி இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், க்ரோமுக்கு போயிட்டு ஜாவா 17 டவுன்லோட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ என்னுடைய ஸ்டாண்டர்ட் எடிஷன் ஒரு ஜாவா எடிஷனை நான் இப்போ ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஜாவா 17 வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு பெஸ்ட் வே ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் லினக்ஸாக இருந்தால் லினக்ஸுக்கு பண்ணிக்கோங்க, மேக்காக இருந்தால் மேக்குக்கு பண்ணிக்கோங்க, அண்ட் விண்டோஸாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு அதில் EXE ஃபைல் அப்படின்னு இருக்கும். இந்த EXE ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆன ஃபைலை நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய டெஸ்க்டாப்பில் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போது இதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், எஸ் கொடுங்க. கொடுத்தோன்னே செட்டப் விசார்ட் வரும். ஸோ இந்த செட்டப் விசார்டில் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அண்ட் டிஃபால்ட் லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதுசாக ஒரு லொக்கேஷன் தேவை அப்படின்னா அது ஸ்வாப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஃபைனலாக இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். என்னுடைய கமெண்ட் ப்ராம்ப்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் இப்போது ஜாவா - வெர்ஷன் அப்படின்னு போடுறேன். என்னுடைய சிஸ்டமில் இப்போது ஜாவா 17 சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2க்கு போய்க்கலாம். உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு VS கோட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஃபார் மேக், லினக்ஸ், விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஒரு வெப்சைட் வரும். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் இஸ் நத்திங் பட் இஸ் அ பர்ஃபெக்ட் எடிட்டர். ஸோ நீங்கள் தைரியமாக இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போனீங்க அப்படின்னா விண்டோஸ்க்கு, லினக்ஸ்க்கு அண்ட் மேக்குக்கு அது அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் விண்டோஸ் 10 or 11 என்னன்றதை பார்த்துட்டு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸும் பெரிய மேட்டர்லாம் கிடையாது, ஈஸி டு யூஸ் தான். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதையும் நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். என்னுடைய சிஸ்டமில் ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், அதை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கிறேன். எஸ், என்னுடைய டெஸ்க்டாப்பில் போட்டுக்கிறேன். ஸோ நான் அதை டபுள் கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி செட்டப் விசார்ட் வருது. நான் அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு ரிஜிஸ்டர் கோட் அஸ் அன் எடிட்டர் சப்போர்ட்டட் ஃபார்மேட்டட் ஃபைல்ஸ் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் டு பாத் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு கேட்கும், அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்ஸ்டால் ஆகிடும். ஆல்ரெடி எனக்கு இன்ஸ்டால் ஆகி தான் இருக்குது. ஸோ எனக்கு இது ஓவர் ரைட் தான் ஆக போகுது. ஸோ நான் அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆல்ரெடி எனக்கு இன்ஸ்டால் ஆகி தான் இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் இதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுடைய VS கோடை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ நீங்கள் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆன உடனே ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய புது இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஒரு வெல்கம் பேஜ் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம VS கோட்லேயே அஃபிஷியலாகவே இங்கே லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவா அப்படின்னு இருக்கா. ஸோ அந்த ஜாவாவில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாவா அப்படின்னு இருக்கா. அதில் ஜாவாவில் கெட்டிங் ஸ்டார்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ VS கோட்லேயே அஃபிஷியலாக ஜாவாவை நீங்கள் விண்டோஸில் ரன் பண்ணுறதுக்கான ஹோல் பேக்கேஜை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு வே. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட எக்ஸ்டென்ஷன்ஸில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஒரு எக்ஸ்டென்ஷன் பேக்கை பண்டலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த மோட்லேயே கூட நம்ம போய்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் இன்ஸ்டால் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் ஆகுது. ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் கோடிங் பேக் ஃபார் ஜாவா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஜாவா ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான என்டையர் பேக்கேஜை VS கோடில் டவுன்லோட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்குதா, ஜாவா டெவலப்மெண்ட் கிட் இருக்குதா அப்படின்றத பார்க்குது. இதை நம்ம முதல் 2 ஸ்டெப்லேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தா மட்டும் போதும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன் பேக் எல்லாத்தையும் VS கோடில் போய் இது இன்ஸ்டால் பண்ணிடும். ஓகேவா? ஸோ லான்ச் VS கோட் இருக்கட்டும், நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு, என்னுடைய VS கோட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்ப்ளோரரை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இப்போது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷனே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஹை லெவல் ப்ராஜெக்ட் அளவுக்கு கூட ஒரு ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட், ஒரு மேவன் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணணும்னா கூட நீங்கள் இப்போ இதை வச்சு பில்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ நீங்கள் ஒரு புதுசாக ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதோட பில்ட் டூல்ஸ் என்ன, கிராடல் வேணுமா, மேவன் வேணுமா, ஸ்ப்ரிங் பூட் வேணுமா அப்படின்றத நீங்கள் பார்த்து இந்த இடத்துல நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை பில்ட் டூல்ஸே இல்லாமல் எனக்கு நார்மலாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டரை செலக்ட் பண்ணி விட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நோ பில்டு டூல்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பேசிக் ப்ராஜெக்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்க்டாப்பில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன்.
ஸோ நியூ ஃபோல்டர் வந்துட்டு ஜாவா அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் லொக்கேஷனை நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இங்கே வந்துட்டு எனக்கு ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் நேம் கேட்குது. நான் வந்துட்டு ஜாவா அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். எனக்கு இப்போ என்ன ஆகிடுச்சு, ஜாவா அப்படின்ற பேரில் எனக்கு ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் எனக்கு இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு சோர்ஸ் அப்படின்றது இருக்குது. இந்த சோர்ஸில் app.java அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஜாவா ஃபைல் க்ரியேட் ஆகி இருக்குது. ஸோ இந்த ஃபைலை நான் இப்போ எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நீங்கள் இங்கே போயிட்டு கோட் ரன்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ அந்த கோட் ரன்னர் எக்ஸ்டென்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்போது நீங்கள் உங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ரன் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுடைய டெர்மினலில். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாவா ப்ராஜெக்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ரன் பண்ணுறதுக்கு நம்ம ஓப்பன் பண்ணி நார்மலாக இதில் வந்துட்டு ரன் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் போயிட்டு கோட் ரன்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அந்த ரன் கோட் ரன்னர்ன்ற எக்ஸ்டென்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? வச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா போயிட்டு இந்த இடத்துல ரன் ஜாவான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கோட் ரன்னர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ரன் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் அந்த ரன் கோட் அப்படின்றது உங்களுக்கு இங்கனுக்குள்ளேயே அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஆப்ஷன் ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ரன் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். என்னுடைய டெர்மினலில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய ஜாவா ஃபைல் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா கம்பைல் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் ரன் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு அவுட்புட் கிடச்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரன் கோட் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு அதே மாதிரி இந்த இடத்துல நல்லா பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஜாவா சி ஃபஸ்ட்டு உங்களுடைய இதை கம்பைல் பண்ணுது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, டேரெக்டாக உங்களுக்கு அது ரன் பண்ணுது. ஸோ எய்தர் உங்களுக்கு என்ன கான்செப்ட் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம ஜாவா விஎஸ் கோடோட இன்டெகிரேட் பண்ணி ஒரு ஃபைலை ரன் பண்ணி பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்டில் தென் பாய். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போவே BTree சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் மறக்காம உங்கள் தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் கீப் கோடிங்.